என்னுடைய பயணம் என் கால்களை நம்பி. ஆனால் நான் பயணிக்கும் பாதை கண்டிப்பாக நான் தீர்மானிக்க முடியாது. அது என்னை சுற்றி இருக்கிற சமுதாயம் தான் தீர்மானிக்க முடியும். அந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது, அந்த சமுதாயத்தை யார் இவ்வாறு இழுக்காறு செய்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அதற்கான முழு காரணமும் நம்ம இதுவரைக்கும் பின்தொடர்ந்த, இல்லைன்னா ஆதரித்த, இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வாக்களித்தது மூலமாக நம்ம தேர்ந்தெடுத்த மனிதர்களால் மட்டும்தான். நம்ம ஆட்சி முறையில் ஒன்றில் தான் சட்டம் வகுக்க முடியும். அந்த சட்டம் மூலமாக தான் நம்மளுடைய வாழ்வியலை மேம்படுத்த முடியும். அப்படி மேம்படுத்தப்படுறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு தேர்தலை சந்திக்கிறோம். அந்த தேர்தல் மூலமாக பல மக்களை நம்ம புதுசாக தேர்தல் களத்திலையும் அறிமுகப்படுத்துகிறோம். பல மக்களில் ஒரு பிரதிநிதியாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்களை நம்ம முன்னிறுத்தி நம்மளுடைய அரசியல் தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கொள்கிறோம். அதில் நிறைய மக்கள் சிந்திக்கிறது என்னென்னா, என் சாதியை சார்ந்தவன், என் மதத்தை சார்ந்தவன், என் மொழியை பேசுபவன் என்று நம்புகிறீங்க. இவங்க யாருமே இதுவரைக்கும் அதை சொல்லி வாக்கு எடுத்து போய் உங்களை முன்னேற்றினதாக கண்டிப்பாக இருக்காது. அப்படி உங்களை அவங்க முன்னேற்றிருந்தாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய சுயலாபத்தை சார்ந்த ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அவங்கள தாண்டி நீங்கள் வளர்ந்துட்டீங்களா? கண்டிப்பாக இருக்காது. இங்கே வாக்களிக்கிற மக்கள் என்றைக்கும் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏயை தாண்டி வாழ்ந்ததா, எங்கேயும் சாதித்ததா ஒரு செயல் இருக்காது. அப்படி அவங்க சாதிச்சுருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பினாமியாக இருப்பாங்க. குறிப்பாக இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு செயல் வெளியே வந்தது தாவேகா கட்சி தலைவருடைய ஜோசப் விஜயுடைய காரியம். அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்த காலத்துக்கு அப்புறம் அவருடைய நிறுவனமான ஒன்றில் அவருடைய மனைவி கூட அவருடைய சொந்த வாகன ஓட்டுநரை சேர்த்துருக்கிறாரு அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பாளராக. அப்போது அவர் அந்த இடத்துல பினாமி அரசியலை தெளிவாக காட்டுறாரு. அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பினாமி வேலையை செஞ்ச அந்த நபர் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எந்தெந்த பினாமி வேலையெல்லாம் காட்டுவார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அவருடைய கட்சிக்கு பினாமியாக வைத்திருக்கிற அந்த நபருக்கு அவர் என்னென்ன செஞ்சுருக்காரு, அது மூலமாக அவர் என்னென்ன லாபம் அடைஞ்சிருக்கான்றதை நீங்கள் தெளிவாக யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. நாளைக்கு அதே மாதிரியான நபர்கள் அரசியலில் வந்தால் என்னென்னலாம் உங்களுக்கு செய்வான்றதை யோசிச்சு பாருங்கள். இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லா நபரையும் நீங்கள் யோசிங்க. தேர்தலில் நிற்கக்கூடிய எல்லா மக்களையும் நீங்கள் இதே மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி அமைஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நலம் பெறும். அந்த நலத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அதுக்கான என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ, அதுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டியது உங்கள் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு யாருக்கும் வாக்கு போடாதீங்க.